ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, டூஹி மாதிரி அப்படியே யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டு டேரியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு இருப்பா. டேரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்போது ஹீரோ தான் வந்துட்டு காப்பாற்றி அமுச்சு விட்டுருப்பான். அப்போ அவன் டவுட்டாக இருக்கும், நீங்கள் சங்கீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். இது வந்து டூஹி காதில் வாங்கியிருப்பான். எப்படியே காப்பாற்றி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் டூஹி என்ன பண்ணுவானா, வெளியே வந்ததுக்கப்புறம் அவளும் யூனிஃபார்ம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ போகிறா, ரியல் டூஹியே போகிறா. அப்போ வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்துட்டு இது சன்கி மாதிரி ஃபீல் பண்ண முடியல, இது டூஹி மாதிரி தான் தெரியுது. அப்படியே டவுட்டோட பார்த்துட்டு இருக்கான். எனக்கு புரியுது நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு. அப்படி தான் ஸ்கூல் படிக்கும் போது என்கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சங்கியை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கவன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஸோ அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது வந்து நார்மலாக நடக்கிறது தான். நாங்கள் 2 பேரும் ட்வினாக இருக்க போய் இங்கே பாருங்கள் ஒஜின், நான் தான் ரியல் டூஹி. அது இல்லாமல் நான் தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. பட் இருந்தாலுமே ஹீரோக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம டேட் பண்ணியிருந்தப்போ உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்கள் கூட இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். மனசில் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவன் வீட்டுக்கு வந்துட்டு நினச்சி பார்ப்பான். பேசாமல் அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். மின்னோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு வருவாங்க, டெம்பிளுக்கே வருவாங்க. என்னடா இது, ஏன்டா இந்த மாதிரி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி அதெல்லாம் விடு, பாரு டூஹி வந்துட்டு டேரிக்கு ஆப்போசிட்டாக வந்து நியூஸில் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து காட்டும் போது இவன் சொல்கிறான், இது கண்டிப்பாக வந்துட்டு டூஹியாகவே இருக்க சான்ஸ் கிடைக்காது. இந்த பேச்சு, இந்த கண்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சங்கி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு தங்கச்சி சொல்கிறா, என்னென்ன வளர்ற, எப்படி அண்ணி போயிட்டு இந்த அளவுக்கு போல்டாவாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா. இல்லை இதை பார்த்தா சங்கி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ தான் ஒரு பிளான் போடுறாள். எப்படி இருந்தாலுமே ஒரு ட்ரக் அடிக்டை வச்சு இவங்களை வந்துட்டு முடிச்சு கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். அது இல்லாமல் அந்த ஆளை பற்றி சொல்கிறான். அவனுக்கு வந்து எதை பற்றியுமே பயம் கிடையாது. அப்போயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்துட்டு அடித்து சாவடிச்சான். அவனுக்கு டூஹி மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ட்ரக்கு போய் பார்த்தா ட்ரக் ஃபுல்லாக நாசமாக இருக்கும். அப்போ டியானா வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டூஹி வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ போய் பார்க்க போவா. ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா அந்த டிஷர்ட் வந்து போட்டிருப்பான் இவங்க டேட் பண்ணப்போ. அந்த டிஷர்ட் வந்து போட்டு நிற்பானா. அப்போ வந்து பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவள் வந்து கண்டுக்க மாட்டான். என்ன இது இவங்க எதுவுமே வந்து கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். ஓகே, ஒரு டவுட் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம கூட இருந்தது வந்து இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பாடியிருப்பான். 2 பேர் டேட் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு மியூசிக் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ அந்த மியூசிக் வந்துட்டு இங்கே வந்து ப்ளே பண்ணுறான். வச்சு ரியாக்ட் பண்ணுறாளா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி எந்த ரியாக்டுமே பண்ணல. அதனால் ஹீரோ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நம்ம வந்துட்டு பழகினது எல்லாமே சங்கி கூட தான். சங்கி தான் வந்து டூஹி மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஓகே டூஹி, நான் வந்து சங்கியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவானா. என்ன ஒஜின் என்னாச்சு, இந்த மியூசிக் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணும்போது இந்த மியூசிக் தானே என்கிட்ட பாடி காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்கிறா. இது கேட்டதுமே வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஒருவேளை அங்கேருந்து டூஹி தானா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த ட்ரெஸ் கோட் பார்த்தா எனக்கு தெரியாதா, இது வந்துட்டு உங்களோட ஸ்டைல் கிடையாது, பட் எனக்காக அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தீங்க, நம்ம கப்பிள் டிஷர்ட் போட்டிருந்தோம்ல அப்படிங்கிறா. அப்போ தான் இவளுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஓஜன் கிட்டே இந்த வேர்ட்ஸை விடுவாள், நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் நடந்ததெல்லாம் கேட்டு பாருங்கள், நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கேன், உங்களுக்கு டவுட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பாள். அதை வந்து தூண்டி விட்டுருப்பா. அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருப்பான்னா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு கபோர்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா அன்றைக்கி டேட்டிங் பண்ணப்போ என்ன நடந்துச்சோ அது எல்லாமே எழுதி வச்சுருப்பான். அது இல்லாமல் அந்த ஆடியோவில் பேசினது, வீடியோவில் பேசினது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாள். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து அங்கே இருக்க கிஃப்ட்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிறான். ஸோ அதை வச்சு தான் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓஜனுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ நம்ம டூஹியை தான் நம்ம டேட் பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என் மேலே சந்தேகமாக இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது, பட் இருந்தாலுமே ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க ஓஜின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது நீங்கள் ஏன் கோவத்தில் இருக்கீங்கன்னு. இப்போ நான் டேரி பக்கம் வந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போது ஹீரோயின் சொல்லி இந்த எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு இருப்பா. இப்போ டேரி பக்கத்தில் தான் நிற்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இவள் பேட்டில் கொடுத்த எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வாபஸ் வாங்கியிருப்பாள். அது இல்லாமல் யூனியனை வந்துட்டு இப்போ கலைச்சியும் விட்டுருப்பான். நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூஸ்லாம் கொடுத்துட்டு நான் மட்டும் போயிடுவேன். ஆனால் நான் இப்போ சீனியர் இதில் இருக்கிறேன். ஆனால் டேரி வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ என்னோட சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து பட்டுட்டு போகிறேன். ஆனால் சின்ன சின்ன எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த லைஃப்பை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நம்ம இந்த யூனியனை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேரிக்கு ஆப்போசிட்டாக பேசினது எல்லாத்தையுமே வந்துட்டு வாபஸ் வாங்கலாம் தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது ஓஜின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். ஹீரோக்கு வந்துட்டு இப்பயுமே ஒரு டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அன்றைக்கி என்னென்னா இவ்வளோ போல்டாக பேசின பொண்ணு இப்போ என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது.
இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ட்ரக் எல்லாமே அடிச்சு நாசமாக்கியிருப்பாங்கல்ல. ஸோ டியானும் ஹீரோயினும் சேர்த்து தான் வந்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் நினைப்பா, அப்போ பெரிய பணக்காரங்களா இருந்துட்டு ஆட்சியில் இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ண முடியுமா? அப்போ ஏழைங்க வீட்டில் வந்துட்டு எப்படி வேணால் அடிக்கலாமா? நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து இன்னுமே கோவம் தான் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டூஹி வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் வந்து போட்டு வந்து நிற்பா. அதை பார்க்கும்போது மாமனாரும் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஓஜன் வருவார். ஓஜன் வந்துட்டு பார்ப்பாரு. பட் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக மாட்டார். எந்த ரியாக்ஷனுமே அவர்கிட்ட வரவே வராது. டூஹியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவா, நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு. ஆனால் அவர் அது சொல்ல மாட்டார். டூஹி அழைச்சிட்டு போயிட்டு ஓச்சன் என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு டூஹி, தப்பாக நினச்சிக்காது, என்னைக்காச்சும் ஒரு நாள், நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்காது, என்னைக்காச்சும் ஒரு நாள் அன்றைக்கி குக் பண்ண மாதிரி உனக்கு பதிலாக உங்கள் அக்கா குக் பண்ண மாதிரி அதே மாதிரி ஃப்ளைட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் அக்கா வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, உன் பிளேஸில் வந்துட்டு சன்கி வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காங்களா, ஸோ அதை மட்டும் என்கிட்ட உண்மையை சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு. ஸோ இதை கேட்டுனுமே வந்துட்டு நீங்கள் இன்னுமே மாறவே இல்லையா, நான் தான் சொல்கிறேனே என்னோடய சிஸ்டருக்கு அந்தளவுக்குலாம் வந்துட்டு நாலேஜ் கிடையாது, அவள் ஜஸ்ட் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் தான் இருக்கா, வெளி உலகத்தை பற்றிலாம் அவளுக்கு தெரியுது, அதுவும் இல்லாமல் இந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் அவளுக்கு டேலண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி வந்துட்டு சிஸ்டர் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஹர்ட் பண்ணுறீங்க ஓஜின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ தூரம் வந்துருச்சுல, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் தரேன், நம்மளுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க, நீங்கள் சன்கிட்ட பேசி கிளியர் பண்ணுவீங்களா இல்லை என்கிட்ட பேசி கிளியர் பண்ணுவீங்களா எனக்கு எதுவுமே தெரியாது, பட் கிளியர் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஓஜன் இந்த மாதிரி பேசியிருப்பார்ல, ஸோ இந்த விஷயத்த போயிட்டு டேரெக்டாக வந்து மாமனார் மாமியார்ட்ட போய் சொல்லிவிடுவா, ஓஜன் அம்மா அப்பாட்ட போய் சொல்லிவிடுவா, இந்த மாதிரி ஓஜனுக்கு இன்னுமே வந்து கல்யாணத்தில் வந்து இஷ்டமே கிடையாதுன்ட்டு. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு வந்து செம்மையா கோவம் வரும். என்னடா நீ இன்னுமாடா மாறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்பாரு. அப்போ ஓஜன் அம்மா வந்து கேட்பாங்க, என் பையனுக்கு யார் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரில, ஐ திங்க் வந்துட்டு நாங்கள் ட்வினாக இருக்க போய் என்னோடய சிஸ்டர் மேலே தான் உங்கள் பையன் வந்துட்டு ஏதோ ஈர்ப்பாக இருக்கார், என் சிஸ்டருக்கு வந்துட்டு இப்போ தான் டைவர்ஸ் ஆச்சு, ஜஸ்ட் 2-3 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, ஸோ அதை வச்சுட்டு என் சிஸ்டர் தான் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டுட்டுமே அப்படியா ஓஜின் வந்துட்டு சங்கீதா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளா, என் பையனை நான் அப்படி வளர்க்கவே இல்லைங்கும்போது, ஆமான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஓஜின் வந்துட்டு எந்த பொண்ணுக்கிட்டையுமே லாக் ஆனது கிடையாது, என் சிஸ்டர் தான் ஏதோ ப்ளே பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கியை பற்றி தப்பாக வந்துட்டு இவ வந்து சொல்லி வைக்கிறான். தப்பானா இந்த அளவுக்கு தான் சொல்லி வைக்கிறான், என்னோட சிஸ்டர் தான் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி நடந்துக்கிறான், அவள் தான் வந்துட்டு ஓஜினை வந்துட்டு ஹெல்ப்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறா அப்படின்ட்டு சொல்லி வைக்கிறா. இதை கேட்டுமே ஓஜின் நமக்கு ஷாக்கு, அப்படியா அந்த பொண்ணு பார்க்கவே அப்பாவி மாதிரி தெரிஞ்சு அந்த பொண்ணு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்பிக்கிட்டு என்ன பண்ணான்னா, காங் வந்து ஒரு பென்ட்ரைவ் கேட்டிருப்பாரு, ஸோ அதை கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பென்ட்ரைவ் வந்து தேடிட்டு இருக்கா, அந்த பென்ட்ரைவ் லாக்கில் இருக்குது, ஸோ அதோட கீயை வந்து தேடிட்டு இருக்கா. அப்போ சோருக்கு தான் சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக பென்ட்ரைவ் எங்கே இருக்கும்னா ஆன்ட்டியோட பேக்கில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. சோருங்க சொன்ன மாதிரி ஆன்ட்டியோட பேக்கில் தான் இருக்குது, எப்படி உனக்கு இந்த பேக்கில் இங்கே தான் இருக்குதுன்னு தெரியும் போது அந்த பேக்கில் ஒரு ஜிப் இருக்கும், ஸோ அதில் தான் இருக்கும். சோருக்கு வந்து கண்டுபிடிச்சிடுவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, பேங்க் வந்துட்டு டூஹி மாதிரியே வந்துட்டு என்ன பண்ணுறா, ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிலாம் கொடுக்குறா. இதை பார்த்தனுமே அவங்க வந்துட்டு ஃபேஸ் பார்க்குறாங்க, ஆள் பார்க்குறாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும், சரி வாங்கன்னு சொல்லிட்டு லாக்கர் கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரி இவகிட்டே கீயும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. சோருங்க சொல்கிறா, அம்மா பயங்கர ஸ்ட்ராங்மா நீங்கள், பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பென்ட்ரைவ் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங் பண்ண எல்லா தப்பும் இருக்கும், அவன் வந்துட்டு 100 மில்லியன் வந்துட்டு பணம் வச்சுருக்கான், கருப்பு பணம் வச்சுருக்கான், ஸோ அவன் வந்துட்டு இல்லீகலாக வந்து பேக் விற்றுருப்பான் அவனோட அசிஸ்டன்ட் மூலிமா, ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அப்போ சோருங்க சொல்கிறான், ஆன்ட்டி வந்துட்டு சரியான ஆளுமா, அவங்க வந்துட்டு இந்த மணியை வச்சு தான் வந்து பிளாக் இருக்காங்க, அதை வச்சு தான் 10 மில்லியன் வந்துட்டு காசு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோருக்கு வந்து சொல்கிறான். ஏன் இது மாதிரிலாம் பண்ணால் சரி இந்த பென்ட்ரைவ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியாங்க தான் காட்டுறாங்க. டியாங்க என்ன பண்ணான்னா அசிஸ்டண்ட்டை பார்க்க போகிறான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எப்படியாச்சும் எங்கள் அப்பா வந்துட்டு வெளியே எடுக்கணும், அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், என்னால் இந்த மாதிரி சும்மா வந்துட்டு ஏர் ரன்னாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு சரிப்பட்டு வராது, அப்பாவுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கும் போது, ஆமாம் அப்பாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, சார் வந்துட்டு இன்னுமே வந்து ஜெயிலில் இருக்கார், ரொம்ப கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்ருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் டேரியும் இப்படித்தான், டேரியோட அராஜகம் வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவான்னா, செகண்ட் ஹீரோ, எனக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு, நான் வந்துட்டு ஷேர்லெஸ்ஸில் ஸ்டாக்லாம் நான் வந்து வாங்கலான்னு இருக்கேன், எப்படி இருந்தாலும் போர்ட் மீட்டிங்க்கு ஷேர் வச்சுருவோம், கம்மியாக ஸ்டாக் வாங்கினாலுமே அவங்களும் வருவாங்க, அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து கேட்பாங்க தானே, ஸோ நான் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, சரி ரொம்ப நல்ல விஷயம், அதை நீங்கள் வாங்கப்பா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நேர்மையாக இந்த போர்ட் மெம்பரில் யாராச்சும் 2 பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு டேரியை வந்து சிஓங்கிற போஸ்ட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு நீ கூட உட்காரத்துக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கானே அவன் வந்துட்டு டியானை தான் பார்க்க வரான். ஹீரோக்கு என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் டியான் என்ன சொல்லிட்டு இருப்பான், நான் டூஹியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ என்ன சொல்கிறான், சனிக்கே தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி எல்ல வந்துட்டு என்ன பண்ணுவானா, உனக்கு இன்னுமே வந்து டூஹியை பற்றி சரியாக தெரியல, நீ வந்துட்டு ஃபுல்லாக புரிஞ்சுக்கோ, அவங்க பேக்ரவுண்டை வந்து செக் பண்ணிக்கோ சொல்லிட்டு இருப்பானா. ஸோ அது வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு சனிக்கு வந்து டூஹி பண்ண நடிக்கிறனால தான் இவன் சொல்லியிருப்பானு சொல்லிட்டு இதை கிளியர் பண்ணிக்கலான்ட்டு டியானை வந்து பார்க்க வருவான். டியான் என்கிட்ட உண்மையை சொல்லி, நீ ஸ்டார்டிங்கில் வந்து டூஹியை தான் லவ் பண்ணிட்டு இருந்த, அப்போ எப்படி திருக்கணும் சனிக்கை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஃபஸ்ட்டு எனக்கு டூஹியை தான் பிடிச்சிருந்துச்சி, அதுக்கப்புறம் இப்போ எனக்கு சனிக்கை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். விளையாடாத உண்மையை சொல்லுங்கும் போது எனக்கு வந்து கோவம் வந்துடும். இங்கே பாரு, எங்கள் அப்பாவோட நம்பிக்கையை நீ வந்துட்டு என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட. அப்புறம் எங்கள் அம்மாவோட சாவை வந்து என்கிட்ட சொல்லவும் இல்லை, எங்கள் அம்மா லாஸ்ட்டாக ஃபேஸை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டூஹியை லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ டூஹியை லவ் பண்ணேன். ஸோ நான் விட்டுட்டு வந்துட்டு இப்போ நான் சனிக்கையை லவ் பண்ணுறேன். இப்போ என்னென்னா சனிக்கையை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதான் நீ எப்போ பார்த்தாலும் நீ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடச்சா கூட நீ விட மாட்டேதானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு ஜோஜின் மேலே கோவப்பட்டு தான் போகிறான். ஜோஜினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டூஹி என்ன பண்ணுறான்னா, லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். என்னோட லாக்கரை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது, நேத்தானே மேடம் வந்தீங்க, நேற்று வந்து ஓப்பன் பண்ணி வந்து திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போனீங்க, இப்போ என்ன திருப்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இதுலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த வேலையை வந்துட்டு சன்கி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்கி கால் பண்ணி, எதுக்கு வந்து என் லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணேன், எதுக்கு அந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்துகிட்டு போனேன், எடுத்துகிட்டு போய் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவாளாம். ஆமாம் எடுத்துகிட்டு போய் நான் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க போது இன்னும் கொஞ்சம் இப்படி கோவம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாங் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ வந்து மீனோட அம்மாவும் தங்கச்சி வந்து கேட்பாங்க, எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. நான் எங்கே போகணும், நான் என்னோட கிராமத்துக்கே போகிறேன், என் பாட்டிக்கிட்ட போகிறேன், இந்த குழந்தைய வந்து நான் நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, என்ன தான் இருந்தாலுமே அது என் பையனோட குழந்தை, என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது உங்கள் பையனோட குழந்தையா, இந்த குழந்தை வந்துட்டு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நான் தான் இந்த உலகத்தில் அனாதையாக பிறந்து நான் கஷ்டப்பட்டேன்னா என்னோட குழந்தைய அப்படி நான் விட மாட்டேன், இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும், இந்த மாதிரி உலகத்தில் என் குழந்தை வந்துட்டு பிறக்கவே கூடாது, ஸோ நான் வந்துட்டு என்னோட கிராமத்துக்கே போகிறேன், எனக்கு இங்கே நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சிட்டி லைஃபே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படி போகிறத வந்துட்டு மினிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னத்தான் நிலைமை, யாங் ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாக இருப்பாள், ஆனால் எப்போ குழந்தை வந்துச்சோ ரொம்ப நல்ல பொண்ணாக ஹம்பிளாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். சொல்லப்போனால் அவன் கிராமத்தில் இருந்தால் குழந்தைய பெற்றெடுக்க போகிறாளாம். ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஓவராக ஆக்டிடியூடாக மாடர்னாக அப்படி இருந்தாலுமே தனக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஒரு தாயாக ஃபீல் பண்ணால் ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. பாவண்டா அவள் வந்து கிராமத்துக்கு போகிறான், அதுக்குள்ளே நீ அவளை போய் பாரு, ஏன்னா தான் அந்த நிலைமை இது ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஸோ வந்துட்டு நீ போய் யாங்க பாரு, பார்த்து பேசிட்டு வா, உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீ பண்ணு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் தான் சொல்லிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்ணுறது, அது உன்னோட குழந்தை தானே, ஸோ நீ வந்துட்டு மாரலாக சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் பார்க்குறேன், போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு மீன் வந்து சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் வந்துட்டு டூஹி வருவா. என்ன பண்ணி வச்சிருக்கான், அந்த பென்ட்ரைவ் எதுக்கிட்ட போய் நீ ஸ்டேஷனில் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அதில் ஃபுல்லாக இல்லீகலான திங்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ இல்லீகலாக வந்துட்டு பணம்லாம் வந்து சூறையாடி இருக்காங்க, ஸோ அதனால தான் நான் போய் கொடுத்தேன் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும் அது எனக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் நான் பத்திரமா வச்சுருக்கேன், என் பர்மிஷன் எல்லாமே லாக்கர் எப்படி நீ ஓப்பன் பண்ண, உனக்கு யாரும் அதுக்கெலாம் அலோவ் பண்ணாங்கும்போது, இப்போ எதுக்கு நீ கத்துற, நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், நம்ம அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாரு, நம்ம ஏன் தப்பான விஷயத்தில் வந்து நம்ம மூக்கில் நுழைஞ்சி போகணுங்கும்போது, நம்ம அப்பா எப்படி செத்தாருன்னு தெரியும்ல, நல்லவனாக இருந்து தான் நம்ம அப்பா வந்துட்டு யாரோ சாவடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு சன்மான மதிப்பு கூட இந்த உலகத்தில் கிடைக்கல. இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவங்களாம் இருந்தால் மதிக்கவும் மாட்டாங்க, சீண்டு கூட மாட்டாங்க. நம்ம அப்படி தான் இருந்தாகணுங்கும் போது நீ ஏன் இப்படி பேசுகிற, காசு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அப்படியே நீ இம்பார்ட்டன்ட் நினச்சா கூட நீ ஓஜனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஓஜன் வந்துட்டு பணக்கார ஃபேமிலி, ஸோ காசில் உனக்கு பிரச்சனையே இருக்காது, நல்ல ஒரு ஃபேமிலி தான், நீ வந்து ராயல் ஃபேமிலியில் தான் இருக்க போகிறேன், உனக்கு எதுக்கு இந்த காசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு எனக்கு அட்வைஸ் பண்ணாத, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இல்லை இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு கிடையாது, ரைட்டு தான், நீ வேணா பாரு, பணக்கார பிளேஸில் இருக்கு, காங்கும் டேரியும் வந்து சந்தோஷமாகவும் இருக்காங்க, அவங்கள சுற்றி அவ்வளோ காசு இருக்குது, பட் இருந்தாலுமே எப்போ யாரை வந்துட்டு குளிர் தள்ளி விடலாம், யாருக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, காசால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் இது எதுவுமே டூஹி வந்து கேட்கவே மாட்டா. இப்போ காங்கை பற்றி தெரிஞ்சு போச்சு, காங் வந்து நம்ம கருப்பு பணத்தெல்லாம் வச்சுட்ருக்காருன்னு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு மீட்டியர் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பார்க்காங்க நம்ம 2 பேரும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை பார்த்தோன்னே காங் வந்து ஷாக்காக இருக்குது, என்ன டைவர்ஸா அப்படின்ட்டு. ஆமாம் அப்போ பாரு, நீ கருப்பு பணத்தில் வந்துட்டு உள்ளே போகிற, ஸோ அதில் என்னையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க போய் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, மற்றபடி நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும்தான், நீ வந்து எனக்கு கையெழுத்து
போடு. நான் எப்போதும் பேபி நான் உன்ன தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் எனக்காக பண்ணு. நான் ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டவே கூடாது. ஆல்ரெடி என் மேல நெறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த இல்லீகலா அந்த பணத்துக்கும் வந்து பிரச்சனை இருந்தா நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கேட்குறா. காங்க சொல்றா, "இங்க பாரு. இது எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்கு தானே இந்த கம்பெனிலேருந்து கருப்பு பணத்தெல்லாம் எடுத்தேன். ஆனா நீ என்ன இப்படி சொல்றங்கும்போது, சும்மா விளையாடாத பேபி. நான் எடுக்க சொன்ன பணம் எவ்வளோ? ஆனா நீ எடுத்த பணம் எவ்வளோ? நீ இன்னும் 100 மில்லியன் வச்சிருந்திருக்க. நான் சும்மா ஒரு 10 மில்லியன், 20 மில்லியன் இந்த மாதிரி தான் சும்மா எடுக்க சொன்னேன். ஆனா நீ இவ்வளோ வந்துட்டு எடுப்ப எனக்கு தெரியாது. சரி, சரி ரொம்ப பேசிட்டு இருக்க வேணாம். சைன போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த மாதிரி டைவர்ஸில் வந்து சைன போட்டு கேட்கும்போது காங்கு இன்னுமே செம்ம காண்டாயிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு டேரிய பக்கம் வர அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, காங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு டேரி என்ன சொல்றான்னா, பாரேன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்கன்னு சீக்கிரம் டைவர்ஸில் வந்து நான் கையெழுத்து போடு. அப்பதான் உனக்கு எனக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றா. காங்க்கு இன்னுமே கடுப்பாகுது. காங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. இன்வெஸ்டிகேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் காங் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரி அடிக்கடி வந்து டூக்கிக்கு நிறையா பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேமராவில் பதிவாயிருக்கும்ல. ஸோ அதோட ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சன்கி கிட்ட வந்து காட்டுறான். பாரு, நான் ஒன்றும் வந்துட்டு உன்னோட சிஸ்டரோட எதிரி காங் நான் கிடையாது. உன் சிஸ்டரோட எதிரியே வந்து டேரி தான். பாரு எப்படியெல்லாம் உன்னோட சிஸ்டரை வந்துட்டு டேரி அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவள் அடிச்சிருப்பாள். ஸோ அதை ரெக்கார்ட்லாம் வந்து போட்டு காமிச்சிட்டு, நீ நினச்சிட்டு இருக்க உன் சிஸ்டர் தான் என்ன வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. நான் கம்பெனியில் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன். அதையும் இவ பார்த்துட்டு பிளாக்மெயில் பண்ணா. ஸோ அது மட்டும் தான் என் மேலே அவள் மேலே காண்டம். மற்றபடி வந்துட்டு ஃபுல்லாக டேரி தான் வந்துட்டு இவளை கொலை பண்ணும் அப்படிங்கிற வெறியோடு இருக்கா. டுஹி வந்து சுத்தமாகவே பிடிக்காது டேரிக்கு தான். ஒரு தங்கச்சி என்னாச்சும் ஆச்சுன்னா அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஜினுக்கு வந்துட்டு ஹீரோயின் தான் கால் பண்ணுவான். உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்கி வந்து கால் பண்ணுவான். ஓஜினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம சன்கியை பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ சன்கியை பார்க்க போகிறோன்னா ஹாப்பியாக போகிறான். இதை பார்க்குற பார்க்கு என்ன பொண்ணோட அக்கா பேசினா இவன் ரொம்ப ஹாப்பியாயிடுறான் அப்படின்ட்டு பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு காங்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல. அவர் வந்து என்ன சொல்கிறான்னா, பாஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. 1 வீக்குள்ளே வந்துட்டு எப்படியா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடுவீங்களா பாஸ், என்ன பண்ணுறதுங்கும் போது, வீடு நான் ரொம்ப கூலாக தான் இருக்கேன். ஏன் கேட்டேன்னா, நான் டேரி வந்துட்டு யார் மேலே செம காண்டா இருக்கா, சன்கி மேலே தான். ஆனால் நம்ம டூஹி மேலே திருப்பி விட்டு 2 பேருமே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம். இந்த கொலைப்பள்ளி எல்லாமே வந்துட்டு டேரியை போட்டு தள்ளிட்டு டேரியோட கொலைப்பள்ளி எல்லாமே டூஹி மேலே போட்டுடலாம் அப்படின்னே வந்து பிளான் போடுறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கருப்பு பணம் இதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக டேரி மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி வச்சுருக்கான். இப்போ கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெடி, நீங்கள் டேரி மேலே மறைச்சிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இவன் சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டூஹி தான் காட்டுறாங்க. டூஹி வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணி பார்த்துருப்பா. ஹீரோ வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ என்ன பண்ணுறேன்னா பார்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஓஜின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓஜின் உங்களை சிஸ்டரை பார்க்க தானே போயிருக்கான் அப்படின்னு இவளுக்கு ஷாக்கு. ஏன்னா எதுக்கு சிஸ்டரை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கோபத்தோடய வந்துட்டு சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். எதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டுருப்பான்னு பார்த்தீங்கன்னா டூஹி வந்து கட்டி வச்சு டேரி அடிச்சிருப்பாள். ஸோ அந்த ரெக்கார்டை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோகிட்டே போட்டு காமிச்சிருவான். பாருங்கள் டேரியால் வந்து டூக்கிக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன பண்ணுறது பாருங்கள், கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது இதெல்லாம் பார்க்கும்போது ஓஜினி கஷ்டமாக இருக்கும். டேரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா, டூக்கி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்ணுவான். ஆமாம், அவள் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் தான் எப்படியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரி விடுங்க, இப்போ நம்ம அடுத்த ஆக்ஷன் தான் எடுக்கணும். சரி, நீங்கள் ஏன் உங்கள் சிஸ்டரை நினச்சி இவ்வளோ கவலைப்படுறீங்க? எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் சிஸ்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு தங்கச்சியை பிடிக்குமாங்கும்போது, ஆமாம் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். அவள் அம்மா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு வெளியே வருவாங்களாம். அப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இவன் நிற்பா. என்ன எப்போ பார்த்தாலும் எதுக்கு வந்துட்டு ஓஜினை கூப்பிட்டு வச்சு நீ பேசிகிட்டு இருக்கேன்? நான் தான் சொன்னேனே ஓஜினை கூட பழகாத பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் நீ ஏன் அவரை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கங்கும்போது, இங்கே பாரு எல்லாமே ஓன் நிலைக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் டூஹி. நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டேரிக்கு வந்துட்டு கும்பிடு போட்டு போவாத. டேரின்னு வந்து நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் டேரிக்கு தான் கால் பண்ணுவாள். டேரிக்கு வந்து கும்பிடு போட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்ருப்பான். ஸோ டேரியை பற்றி எல்லா விஷயமும் ஓஜின் தெரிஞ்சில. ஓஜின் என்ன பண்ணா தான் அப்பா வளைச்சிட்டு சேர்மனை பார்க்க போகிறான். சேர்மன் எனக்கு பர்மிஷன் கொடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தான். இந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் எங்கள் அப்பாவும் தானே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பக்கத்தில் உட்காந்துருக்க ஓஜின் அப்பாவுக்கு ஷாக்கு. எப்படி இந்த விஷயம் நம்மளோட பையனுக்கு தெரியும்? அப்போ நம்ம அடாப்ட் பண்ண குழந்தைன்னா அவனுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷாக்காக பார்ப்பார். சேர்மனுக்கும் ஷாக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஏர்லைனை வந்து நீங்களும் எங்கள் அப்பா தானே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ 2 பேர் ஒரு ஷேரை வந்துட்டு ஈக்குவலாக இருக்குல்ல. இந்த கம்பெனியில் அடுத்த ஷேர் ஹோல்டர் அதிகமாக வச்சுருக்கிறது யாருன்னா எங்கள் அப்பா தான். ஸோ எங்கள் அப்பாவோட ஷேரை வந்துட்டு எங்கிட்ட நீங்கள் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருங்க.
ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கம்பெனி நல்லபடியாக போகணும் அப்படின்னா நான் தான் வந்துட்டு பிக் ஷேர் ஹோல்டராக இருக்கணும் அப்படிங்கும்போது சேர்மனுக்கு அடுத்தபடி இந்த இடத்த ரூல்ஸ் பண்ணி சேர்மன் தான் பசங்களுக்கு இன்னும் எழுதி வைக்கவே இல்லை. ஸோ சேர்மன் வந்துட்டு இப்போ ஜெயிலில் இருக்கார். ஸோ சேர்மன் இருக்க பிளேஸில் வந்துட்டு யார் இருந்தால் ஆடலான்னா ஓஜினால் பண்ண முடியும். அதுக்கு இவர் சைன் தான் போட்டு கொடுக்கணும். ஸோ சைனை வந்து போட்டு கொடுப்பாரு. அவருக்கு ஓஜின் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்க அப்பாவுக்கு ஷாக்காக இருக்கும். தான் பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சான்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா, ஆனால் இருந்தாலுமே நீங்கள் தான் என்னோட ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். இதை கேட்டு அவருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் லைட்டாக ஒரு பதட்டமாக இருக்கும். சேர்மன் வந்துட்டு சரிப்பா இந்த கம்பெனி நல்லபடியாக கொண்டு போ, நீ என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் எல்லாருமே வந்துட்டு பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிக் ஷேர் ஹோல்டர் பையன் வந்துட்டு வராரு, அவர் தான் நம்ம கம்பெனியோட அடுத்த ஷேர் ஹோல்டர். ஸோ அவர் வந்தாருன்னா சேர்மனோட பிளேஸில் அவர் தான் இருப்பார். அவர் யாரை கை காட்டி சிஓவாக இருக்க சொல்கிறாங்களோ அவங்க தான் சிஓவாக இருக்க முடியும். யாராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு யங் பாயாக தான் இருப்பாங்க. ஏன்னா சேர்மனோட பையன் ஃப்ரெண்டோட பையனா எங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு டேரிக்கு தெரியாது. டேரி என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், பென்ட்ரைவை யார் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தது, நீயா இல்லை சன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தயவு செய்து மேடம் அது நான் கொடுக்கல, என்னோடய சிஸ்டர் தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கா, ஸோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். சரி வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஹஸ்பண்ட் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக பிஏ வந்துடுவார். வந்து என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடியாக வந்து சேர்மன் சீட்டு இருக்க போகிறது பிக் ஷேர் உள்ளவர் வராரு அப்படின்னு சொல்லும்போது டேரிக்கு வந்து ஷாக்கு. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு டூஹி நினச்சி பார்க்குறா. அப்போது சேர்மனுக்கு அடுத்தபடி ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக்கு. சரி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே நடந்து போயிட்டு இருக்கா டேரியும். அதுக்கப்புறம் டேரி பின்னாடி இவள் போயிட்டுருக்கான். கம்பெனியில் இருக்கவங்கலாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஓஜின் வரான். ஓஜினை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன கேப்டன் தான் வந்துட்டு பிக் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி சேர்ந்தவர் இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எம்ப்ளாயிஸும் வரிசையில் நிற்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் கை கொடுத்துட்டு இருப்பாங்க. சேர்மனை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாமே ஷாக் ஆகிடுவாங்க. முக்கியமாக பார்க்கு ஓஜினா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக்காக இருப்பார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரிக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஓஜினை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஷாக் ஆகிடும். என்ன ஓஜின் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் தான், இதெல்லாம் வந்துட்டு போர்ட் மீட்டிங்கில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டூஹி தான் பாப்பா. என்ன ஓஜின் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். டூஹி நான் அப்புறம் உங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேரியை கூப்பிட்டுட்டு போவான். இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு பயங்கர ஷாக். ஓஜின் தான் அந்த ஷேர் வச்சிருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் டூஹி வந்துட்டு அப்படி கனவுல மிதப்பான். அப்போ வந்துட்டு டிஎன் ஏர்லைனோட பெரிய ஷேர் ஹோல்டர் வந்துட்டு ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக இருப்பாள். நம்ம லவ் பண்ணுறது வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.